நன்றி திரு சிவலிங்கன் தோழர். உங்களுடைய கருத்துரையில் நீங்கள் இந்த பிரச்சனையினுடைய அமெரிக்கா சொல்லுகின்ற காரணம் அல்லது வெளியிலே அமெரிக்க ஊடகங்களால் அமெரிக்க ஆட்சியிலே இருக்கிற அரசியல் தரப்புகளால் சொல்லுகின்ற காரணங்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு வேறொரு கோணத்திலிருந்து இதத்தை எப்படி பார்ப்பது என்ற விதத்தில் நீங்கள் சர்வ தேச ரீதியாகவும் பிராந்திய ரீதியாகவும் பல்துருவமாக இன்று உலக அரசியல் மையப்படுத்தல் மல்டிபோலர் சூழல் என்றதையும் சொல்லி இந்த இருக்கின்ற சவால் என்பது வெளியிலே சொல்லப்படுகின்ற காரணங்களை விட அதனுடைய தாற்பயம் மிக பாரதூரமானது என்பதை நீங்கள் கூறி சென்றிருப்பீர்கள். அடுத்து ஏனைய கருத்துரையாளர்கள் பின்னர் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது திரு சிவலிங்கம் அவர்களிடம் எதுவும் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், அல்லது அதையொட்டி உங்களுடைய கருத்துக்கள் பார்வைகளையும் நீங்கள் வைக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இங்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் நீண்ட காலம் அரசியல் ரீதியான பல்வேறு அவதானிப்புகளையும் தலையீடுகளையும் செய்து வந்தவர்களின் அடிப்படையிலே உங்களுடைய கருத்துக்களும் பகிரப்படுவது மிக முக்கியமானது. அடுத்ததாக நான் இலங்கையிலிருந்து தோழர் சுகு திருநாவுக்கரசு ஸ்ரீதரன் அவர்களை அழைக்கின்றேன். முக்கியமாக இலங்கையினுடைய அரசியல், இலங்கையிலே புதிதாக வந்திருக்கின்ற என்பிபி தேசிய மக்கள் சக்தி, அதுக்கு தலைமை வகிக்கின்ற ஜனதா விமுக்தி பெரமுன கட்சியும் அந்த அரசாங்கமும் இந்த நிலைமையை எப்படி பார்க்கின்றது, இது தொடர்பாக இலங்கையிலே இருக்கின்ற நிலைமைகள் பிராந்திய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் இந்த பிரச்சனையுடைய தாக்கம் என்பவற்றையும் உள்ளடக்கி அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவார் நான் நினைக்கிறேன். சுகு, நீங்கள் உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணுங்க, நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களோட கேமராவையும் நீங்கள் வேணுமென்றால் ஆன் பண்ணலாம். வணக்கம் வணக்கம் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சர்வதேச அளவில் ஒரு மிக முக்கியமான காலகட்டம், மிக பாரிய நெருக்கடி. ஒரு பழைய உரையாடல் ஒன்றிருக்கு. உலக யுத்தங்களுக்கு பிறகு அல்லது சர்வதேச நெருக்கடிகளுக்கு பிறகு தேசிய விடுதலையோ சமூக மாற்றங்களோ நாடுகள்ல நடக்கிறத பற்றி அவர் தொடர் மனோரஞ்சன் இதுல ஏற்கனவே கேட்டுக்கொண்டதற்கு இணங்க எனக்கு தெரியும், இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு குறிப்பா லத்தீன் அமெரிக்க தென் அமெரிக்க நாடுகள்ல கியூபாவோட மற்றது சாவேஸ் அவர்கள் சாவேஸ் அவர்கள் இருக்கிற காலத்திலேயே அவர்களோட ஒரு நல்லுறவை வச்சிருந்தார். ஆனா மற்ற சக்தி மற்றது இலங்கையின் பாரம்பரிய இடதுசாரிகள், உதாரணத்துக்கு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி சர்வதேச விடயங்கள்ல ஒரு உணர்வு பூர்வமான உறவு அவர்கள் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்குது. இதை தவிர இலங்கையில் இருக்கக்கூடிய வலதுசாரி சக்திகள் இவர்களுக்கு வெனிசூலாவோட உறவு இருந்தது. அதனபடியா இனி வைக்கு நெருக்கடி வரப்போகுது என்று சொல்லி ஒரு இடையில ஒரு ஆரவாரம் பண்ணுற சில கதைகளையும் நான் கேள்விப்பட்டேன். ஆனா எங்களுக்கு இன்றைக்கு தெரியும், எனக்கு இது ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது. இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயம் என்ன செய்யுதுன்னா, எல்லாரும் சொல்லுவினும் இந்த முற்போக்கு அரசியல், வர்க்கங்கள் பற்றிய அரசியல், சமூக பொருளாதார மாற்றங்கள் பற்றிய அரசியல், அது irrelevant, அது ஒரு பிரயோசனம் இல்லை, அது யதார்த்தம் இல்லை. எவ்வளவு பீதி இருக்குது பாருங்க. எண்ணத்துல இந்த பீதி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். இது ஒன்றும் தனித்தனி நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கல, அது பிரத்யேகமாகவும் பார்க்கணும், பொதுவாகவும் பார்க்க வேண்டும். எண்ணெய்க்காக ரத்தம், சதாம் ஹுசைன், கர்னல் கடாபி,
ஹபீஸ் அல் அசாத். அசாத் தப்பி அவர் ரஷ்யாவுக்கு போயிட்டு அப்படி மத்திய கிழக்கு எரிச்சாச்சு. யூப்ரதீஸ் டைக்ரீஸ் நதிக்கரையை எரிச்சாச்சு. இப்ப ஒரு கொடிய மனுஷனை வச்சுக்கொண்டு நெத்தன்யாகு என்ற ஒரு ஆளை வச்சுக்கொண்டு ஒரு சியோனிசத்தை வச்சுக்கொண்டு வளச்சூறையாடல் தான் நடக்குது. இதே வளச்சூறையா இதுக்கும் மற்ற இங்க நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா இங்க ரஷ்யாவுக்கு எதிராக நேட்டோ தொடங்கின யுத்தம், ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக தொடங்கின யுத்தம் அல்ல, நேட்டோ ரஷ்யாவுக்கு எதிராக தொடங்கின யுத்தம். அதை மறந்த குமார் டேவிட் அவர்கள் வடிவ எழுதுவார். அவர் வந்துட்டார். அவர் சொல்லுவார், கொண்டு வந்து உக்ரைன் போர்டர்ல வந்து மிசைல வச்சு மொஸ்கோவை அடிக்கிற மாதிரி வெங்குறான் வழி. அப்படித்தான் அவை யோசிச்சது. ரஷ்யாவின் மூல வளங்களை சூறையாட வேணும். பெரிய ஐரோப்பாவில் ஒரு பெரிய கண்டம் மாதிரி இருக்கிற நாடு அடித்தெடுக்க வேணும். அதுக்காகத்தான் அது வந்து ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக நடத்தின யுத்தம் இல்லை. அது ஏற்கனவே 2014 ஆண்டு தெரியும், மைதான் கூ ஒன்று நடந்தது. இப்ப ஈரான்ல ஒன்று நடந்தது. அந்த அதுல சம்பந்தப்பட்டாக்கள் அந்த பழைய நாசி கூறுகள்ல இருந்தாக்களும் அதுல இருக்கீங்க. அங்க பாத்தீங்கன்னா லத்தீன் அமெரிக்காவுக்கு நாங்க வருவோம், அங்கேயும் வளர்ச்சி உரையாடலாம். எங்கட நடராசர் திருவுருவம் இருக்குதுதானே, காலுக்கு ஒரு ஆளை ஒரு பிரபஞ்ச நடனம் என்று சொல்லி காலுக்கு ஒரு ஆளை உலக்கி வச்சுக்கொண்டு ஆடுற அந்த நடனம் மாதிரி மொனரா டாக்டரின் ஒன்று இருக்கு. தென் அமெரிக்காவை லத்தீன் அமெரிக்காவை உய்ய விடக்கூடாது. அந்த வளங்கள் முழுக்க எங்களுக்கு தான், அது எங்கட காடு என்றது மாதிரியான ஒரு இது காலங்காலமா இருக்குது. ட்ரம் என்றது சிம்போல் தான், ட்ரம் இல்லை இந்த விஷயம். பைடன் இதுக்கு முதல் இந்த பைடன் இருக்கைக்கு என்ன யோக்கியமாவா இருந்தது? மிடில் ஈஸ்ட்ல வகைய தொகை இல்லாம அந்த வயோதிப காலத்திலும் ஈரக்கம் இல்லாம கொலை செய்கிறத பற்றி எந்த பிரச்சனையும் காட்டாதாள் பைடன். இது டீப் ஸ்டேட், அமெரிக்க ஆள அரசு இது இந்த விஷயத்தை செய்யுது. தெரியும். அங்க தென் அமெரிக்காவை பொறுத்த மட்டும் இல்ல, நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா ஏற்கனவே வந்து எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு முதல் பாக்க, ஒரு 6 மாசம் அல்லது ஒரு வருஷத்துக்கு முதல் பாக்க 2-3 நாடுகளை தவிர எல்லா நாடும் ஒரு முற்போக்கு அல்லது ஒரு இடது சார்பு அரசாங்கங்கள் இருந்து. ஆனா இப்போ ஒரு 5-6 நாடுகள் ஒரு ஒரு மத்தியவாத நிலைக்கு அல்லது ஒரு வலதுசாரி நிலைக்கு போயிருக்கு. மற்றது ஏற்கனவே சிவலிங்கம் தோழர் சொன்ன மாதிரி சீனா அங்க வந்து ஒரு சீனாவின் உறவுகள், சீனா தன்னுடைய நடவடிக்கைகளை செய்து அங்க வடதுருவ பகுதியில வந்து ரஷ்யாவும் செயற்படுது. இவை மற்றது என்னன்னு சொன்னா இப்ப டொலருக்கு மாற்ற ஏற்கனவே அவர்களுக்கு அக நெருக்கடி தொடங்கிட்டுது. அப்ப தொடங்கினபடியா டொலருக்கு மாற்ற அந்த பெரிய நாடுகள் தங்களுடைய சொந்த நாணயங்களை ரூபாவையோ ஜுவானையோ ரூபிளியோ பாவிக்கிற மாதிரியான நிலவரம் வருது. IMF உலக வங்கிக்கு பதிலா சங்காயை மையமாக கொண்ட ஒரு வங்கி உருவாகி இருக்கு. அதுக்கு தலைவராக இருக்கிறாள் பழைய பிரேசில்ல இருந்து பிறகு இந்த பொல்சரா காலத்தில சதியால துரத்தப்பட்ட இப்ப இருக்கக்கூடிய பிரேசில் ஜனாதிபதியினுடைய லூலாவின் அபிமானியான டில்மா ரூசுப் தான் அங்க அதுக்கு தலைவராக இருக்கிற. உலகம் மாறிக்கொண்டிருக்கு. உலகம் ரிச் என்று சொல்லி இந்த ஏற்றத்தாலும் உலகம் ஏதோ ஒரு விதத்துல இன்னொரு விஷயமா போகுது. எனக்கு தெரியும், எங்களோட ஒரு தோழர் ரோபர்ட் தோழர் என்று சொல்லி அவர் வந்து சினைப்பரால அசோசியேட் பண்ணப்பட்டு அவர் ஒரு யாழ்ப்பாணத்துல புலிகளால் இது பண்ணப்பட்டு கொல்லப்பட்டவர். அவர் இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் நடக்க எங்களுக்கு சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆயின நேரத்தில் அப்ப அவர் என்ன, நாங்கள் அந்த இயக்கவியல் என்ற இதை கதை கேட்க அந்த வரலாறு பின்னோக்கி திரும்பாது. ஆனா சோவியத் யூனியன் அது நாங்கள் ஒரு எடுகோளா வச்சிருக்கிறோம், அந்த வரலாறு பின்னோக்கி திரும்பாது. ஆனா சோவியத் யூனியன் ஏன் சிதை விட்டது? அப்ப அந்த ஆர்கியூமெண்ட்ல நாங்கள் கதைச்சொரு உரையாடலுக்கு முடிவுக்கு வந்தால் தனிப்பட்ட சோவியத் யூனியனை பார்த்து நாங்கள் முடிவு எடுக்க இயலாது. ஆனா உலகளாவின மாற்றங்களோடு ஒட்டித்தான் பார்க்கணும். சீனா எழும்பி நின்றது, தென் அமெரிக்கா முழுக்க ஒரு முற்போக்கு அரசாங்கங்கள் உருவாகிச்சுது.
ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. நாங்கள் இத கவனத்துல எடுக்கணும் என்னன்னு சொல்லி சொன்னா, நான் அது ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு சொல்லி சொன்னா, ரஷ்யாவில என்னதான் குர்பச்சோவ் காலத்தில நாசமாக்கப்பட்டு போனாலும், என்னதான் சிதைவடைஞ்சு போனாலும், 70 வருஷமா இருந்த அந்த பண்பாட்டின் கூறுகள் ஒரே அடியா இல்லாம போயிருக்குமென்றில்ல. மேற்கு வங்கத்தில 30 வருஷம் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி இருந்தது. என்னதான் இருந்தாலும் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வராட்டியும், மம்தா பானர்ஜி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கின அந்த விழுமியங்கள் எல்லாத்தையும் ஒரே அடியா புறக்கணிக்கிற அதன் சாயல் அங்க இருக்கும். தென் அமெரிக்காவை பொறுத்த மட்டில ஜோஸ் மார்டி அல்லது பொலிவேரியன் பொலிவர் இது வெனிசுலாவின் அவை தங்களுக்கென்று பாரம்பரியமான முன்னோடிகளை அவர்கள் வச்சிருக்கீங்க. அவை எப்பையும் ஏகாதிபத்தியத்துக்கு அடிபணிகிறது இல்லை. மற்ற ரிலிஜன் கூட, கிறிஸ்தவம் கூட ரெவல்யூஷன் தியோலஜி, ஒரு புரட்சிகர மதம் கருத்துக்களோட ரெவல்யூஷன் தியோலஜி என்று மாற்றப்பட்ட நிலவரங்கள் லத்தீன் அமெரிக்க வாழ்நிலையில இருந்து வந்தது. என்ன லத்தீன் அமெரிக்கா சுரண்டி கொண்டிருந்தது. அப்ப அவைக்கு அப்ப நிகரகுவா, உங்களுக்கு தெரியும், நிகரகுவாவில் முதல் சோமோசா ஆட்சி இருந்தது. அதை சாண்டினிஸ்டாஸ் பெரிய நீண்ட போராட்டத்துக்குள்ளால தூக்கி எறிஞ்சினும். ஆனா கொஞ்ச காலத்துக்குள்ள அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்ன செய்தது, அதுக்குள்ள வேற உள்ள வலதுசாரி சக்திகளை எல்லாம் கூட்டமைச்சு திரும்பவும் ஆட்சியை தக்க வச்ச முயற்சிச்சு. பிறகு சாண்டினிஸ்டா அதை கவிழ்த்துட்டு. பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப ஒன்று அந்த சம்பவம், நான் சதாம் ஹுசேனா இருக்கலாம், கடாபியா இருக்கலாம், அவர்கள் வேறொரு பின்புலத்துல வந்தவர்கள். அவர்கள் நான் சொல்லல, அவர்கள் எங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இடது இதென்று நான் சொல்ல வரையில. ஆனா அந்த சமூகங்களுடைய ஒரு முற்போக்கு பாத்திரத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு வகித்தவை. அதுக்காக வேண்டிய ஒரு விதம் எல்லாம் சரியா இருந்த அவையிட்ட கிரிட்டிசம் இருந்து அதுகள் வேறு. அதே மாதிரி அது என்னன்னா, அவர்கள் அந்த நாடு இப்ப லத்தீன் அமெரிக்காவின் பண்பாட்டு கூறுகளோடையும் மேற்காசிய மத்திய கிழக்கு பண்பாட்டு கூறுகளோடையும் உருவாகின தலைவர்கள் அவர்கள். ட்ரம்ப் மாரி, நான் வேற இது கதைக்கல, ட்ரம்ப் மாரி. அப்ப நீங்கள் அந்த பாடி லாங்குவேஜை பார்க்க வேணும். யாரு மதுரோ நடந்து போகிக்க பாருங்க, அந்த உயரமான மனுஷன் போகிக்க எனக்கு அந்த செவ்விந்தியர்கள் அந்த அமெரிக்காவை வாஷிங்டன் விலைக்கு கேட்ட டைமில காத்த வேண்டுவியா தண்ணிய வேண்டுவியான்னு கேட்ட அந்த மனநிலை தான் எனக்கு வந்தது. இந்த சட்டங்கள், இந்த குருவிகளோட சட்டம் தெரியுமா, இந்த மரங்களோட சட்டத்தை பற்றி உனக்கு தெரியுமா, இந்த ஆற்றில ஓடுற தண்ணி எங்களுடைய ரத்தம் என்றது உனக்கு தெரியுமா, நீ வேண்டது இந்த எருமைகளை கண்டவாடுல சுடுறியல். அது மாதிரி அந்த மனுஷன், அந்த உயரமான மனுஷன் இந்த கேவலமான ஆட்களால இழுத்து செல்ல படைக்குள்ள அவன், அந்த உயரமான மனுஷன் குளிச்சு கொண்டு போறான், அவரும் அவருடைய மனைவியும். இது லத்தீன் அமெரிக்காவின் கௌரவம், சுயமரியாதை மீது ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய சவால். அது சும்மா முடியாது. தற்காலிகமா சில தீர்வுகள் வரும், ஆனா தற்காலிகமா சில இதுகள் வரும், ஆனா நீண்ட காலத்தில அது ஒரு பிரச்சனை. இது அம்மனமான புரண்டல். ட்ரம் எப்படி கிடைக்கிற ஒரு பண்டிகை சுட்டு கிடக்கு, ஒரு பன்றியை சுட்டு கிடக்கு, நாங்க பங்கு போட்டு எடுப்போம். இது அந்த அந்த ஒரு விதமான திமிர்த்தனம், நாடுகளோட இறையாண்மை, அதுகளோட சுயாதீனம், அதுகளோட சுயாதீன வளர்ச்சிக்கு எதிராக அமெரிக்க கோடுகளை பற்றி எங்கட ஊரில் வாய்களிய கேட்பின் நான் கேட்கிறேன். இந்த சர்வதேச இன்னொரு தலைவரை பிடிச்சிருந்த விஷயத்துக்கு அமெரிக்கா என்ன வரும், அமெரிக்காவில் உள்ள உள்ளூர் கோட்டை என்ன சொல்லும்? அவை சொல்லிட்டு அது ஒன்றும் பார்க்க மாட்டேனும், அவருக்கு உள்ள குற்றச்சாட்டை மாத்திரம்தான் பார்ப்பினுவன். ஆனா விநாசகாலே விபரீத புட்டி என்று சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரியும், எங்களோட சமூகத்தில் எங்களுக்கு அனுபவம் இருக்கு. நான் யாரையும் குற்றஞ்சாட்ட விரும்பவில்லை. நாங்கள் சகோதரர்களாயிருக்க வேண்டியவர்களை பகைச்சு கொண்டு, சகோதர சமூகங்களாயிருக்க வேண்டியவர்களை பகைச்சு கொண்டு, அண்டை இயலார பகைச்சு கொண்ட எண்ணத்தை அடைவம் என்ற அனுபவம் எங்களுக்கு இருக்குது. விநாசகாலே விபரீத புட்டி.
அயல் நாடுகளை ஆக்கிரமிச்சு கொண்டு உலகத்தோட சண்டித்தனம் பண்ணி கொண்டு அதை செய்யலார். ஏற்கனவே தோழர் சிவலிங்கம் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நீண்ட காலமா ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாவோவின் 3 உலக கோட்பாட்டை பற்றி 3 கேள்விப்பட்டிருக்கு. அதுல சோவியத் சமூக ஏகாதிபத்தியம் என்று அவர் பாவிச்ச அந்த சொற்பதத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. மற்றபடி அமெரிக்காவை அவர் பேப்பர் டைகர் என்று தான் சொல்றார், கடுதாசி புலி என்று. ஆனா அவர் அமெரிக்காவை அவர் அந்த மதிப்பிட்ட முறை சரி. அவர் அதுக்கு என்ன சொல்றாருண்டா, சீனாவின் உள்நாட்டு வர்க்க நிலைமையில உதாரணத்துக்கு எடுக்கிற, நாங்க சீனாவில் இருக்கிற நிலப்பிரபுத்துவத்தையும் முதலாளித்துவத்தையும் எதிர்க்கிறதுன்னு சொன்னா, சீனாவில் உள்ள விவசாய பாட்டாளி வர்க்கம், நகர்ப்புற பாட்டாளி தொழிலாளி வர்க்கம், மற்றது இதுகள் ஒன்று சேரிக்க மத்தியதர வர்க்கமும் கீழ்மத்தியதர வர்க்கம் வரும். அதுக்கு பிறகு மேல உள்ள மத்தியதர வர்க்கம் இங்க வரும். அதே மாதிரி இந்தியா நெருக்கடியில இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியில அவர் அப்ப அந்த விஷயத்தை சொன்னவர் எப்படி என்று சொல்லி சொன்னா, நாங்கள் 3ஆம் உலக நாடுகளும் தேர்ட் வேர்ல்டு, இந்தியா, சீனா மாதிரியான மற்றது ஆப்பிரிக்காவில் உள்ள பெருவாரியான நாடுகள், ஆசியாவில் உள்ள பெருவாரியான நாடுகள், லத்தீன் அமெரிக்காவில் உள்ள நாடுகளும், ஐரோப்பிய நாடுகளும், ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில கூட முரண்பாடு வரும் என்றப்ப சொல்லிட்டு அந்த ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்கி நாங்கள் இந்த கடுதாசி புலியை நாங்கள் தோற்கடிக்கலாம். அவர் அந்த முரண்பாடு பற்றி என்ற இந்த விஷயத்தை அவர் சொல்ற, அது சோவியத் சமூக ஏகாதிபத்தியம் என்றது அவர் விட்ட பிழை என்றது என்ற அபிப்பிராயம் அது இல்லை. ஆனா அந்த கருத்து நிலை மிக சரியான ஒன்று. அந்த இது நான் இப்ப கிட்டடியில ஒரு ட்விட்டர் ஒன்று பார்த்தேன். எரிக் சொல்கை, உங்களுக்கு தெரியும், இங்க சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டவர். அவர் என்ன சூழ்நிலையில சொல்றாரு இல்லையோ தெரியா, இனி நாங்கள் அமெரிக்காவோட நின்று பிரயோஜனம் இல்லை, நாங்கள் இந்தியா சீனா இந்த நாடுகளோட உறவுகளோட போக பார்க்கணும், எங்களை அவமானப்படுத்துறது இனிமேலும் நாங்கள் சகிக்கல. ஆனா இப்படி வெவ்வேறு ஐரோப்பா என்னன்னு சொன்னா, இப்ப பலஸ்தீனர்களுடைய விஷயத்துல ஸ்பெயினோ அயர்லாண்டோ அல்லது பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஜெரிமி கோவன் மாதிரியான ஆட்களோ அவை பிரச்சனை எடுக்கின. அப்ப அங்கேயும் நெருக்கடி வருது. மற்றது அமெரிக்காவின் உள்நூல் நெருக்கடி, உள் சமூக பொருளாதார நெருக்கடி வேற விதமா மேல் எழும்புது. சஹரான் மொம்டானி 85 லட்சம் பேர் கொண்ட நியூயோர்க்கின் முனிசிபாலிட்டி மேயரா வரும் என்று யாரும் எதிர்பார்த்தோம். அவர் கட்சி என்னவா இருக்கலாம். ஆனா அவர் சொன்னவர் நெத்தன்யாகு நியூயார்க்கு வந்தானா அரெஸ்ட் பண்ணுவார். அவர் செய்ய முடியுமோ இல்லையா அவர் சொன்னவர். மற்றது இப்ப நடந்த அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய குடியேற்றக்காரர்களுக்கு எதிரான தாக்குதல் என்ற பேரில் நடக்கிற இந்த தாக்குதல்கள் இதெல்லாம் இந்த சொல்லுவீங்க, இந்த அமெரிக்கா மாடல், அமெரிக்க ஜனநாயக மாடல். ஒரு பக்கத்துல ஒரு அவர் சொன்ன மாதிரி தாராளவாத ஜனநாயகம் இருந்தா அது இப்போது அழிக்கப்பட்டு கொண்டு வருது. ஸ்னோடன் தப்பியோடின, ஸ்னோடன் மாதிரியான ஆட்கள் வெளியில போனதோ, ஜூலியன் அசங்கே மாதிரியான ஆட்களுக்கு தேடுதல் நடத்தினதோ, அல்லது ஜார்ஜ் ஃப்ளாய்ட் மாதிரியான ஆட்கள் கழுத்தை நெரிச்சு கொல்லப்பட்டதோ, அல்ல இப்படியான விஷயங்கள் இன்னைக்கு அங்க அமெரிக்காவின் டெமோக்ரஸி என்று சொல்லுறத ஈடாட்டங்கண்ண பண்ணி இருக்கு. அப்ப என்ன பொறுத்த மட்டும் நான் யோசிக்கிறேன் என்னென்று சொல்லி சொன்னா, இன்னைக்கு சீனாவின் குறிப்பா சீனாவின் எழுச்சி அவர்களுக்கு பீதி ஏற்படுத்துகிறது. அது மாத்திரம் இல்லை, இந்தியாவின் என்ன அரசியல் கட்டமைப்பு இருக்கலாம், இந்தியா 3வது லார்ஜஸ்ட் எக்கனாமியா வரக்கூடிய சாத்தியப்பாடு இருக்கின்ற உடனே வங்காளதேசத்தில எல்லாரும் குழப்புறன்னா, வங்காளதேசத்திலும் இலங்கையில் நடந்த ஒன்று இல்லை. அங்க மாணவர்கள் கிளர்ச்சி நடந்தது. ஷேக் ஹசீனாவில சில தவறுகள் இருந்த உண்மை. ஆனா பொருளாதார ரீதியா இந்தியாவை விட இலங்கையை விட இந்த கட்டமைப்புக்குள்ள உச்சத்தில் இருந்த நாடு வங்காளதேசம். வங்காளதேசத்துல போராட்டம் எப்படி லெனின் சிலைய கொர்பச்சோவ் காலத்துல உடைச்சார்களோ அதே மாதிரி முஜிபுர் ரஹ்மான் சிலையை அங்க உடைத்தார். சரியோ, வந்திருக்கிறவர் நோபல் பரிசு எடுத்தா போல அவர் ஒன்றும் யோக்கியமான ஆளும் அது இப்ப கீழ்வாண்டு ஒன்று போகுது. அப்ப அதெல்லாம் இப்ப ஈரான்ல செய்கிறது மாதிரி சில விஷயங்கள் தென்னாசியாவிலும் நடக்குது. அதை விட இப்ப நைஜீரியாவுக்குள்ள ஒரு தாக்குதல் நடத்தப்படுது. ஏன்னா ஆப்பிரிக்கா கைப்படாத வளங்கள் நிறைய இருக்கு. அந்த வளங்கள்ல
சீனாவுக்கு இருக்கு. சீனா அவர்கள் இந்த எல்லாத்திலையுமே இன்னைக்கு சீனா அவர்களுக்கு பெரும் பீதி ஏற்படுத்து. ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 90களிலேயே தோழர் மொஹித்சின் என்று யூசிபியை அவர் கோசிமின்னையும் பார்த்திருக்கிறார், கல்கத்தாவில் வச்சு சந்திச்சிருக்கார், இந்திய லெஃப்ட் மூவ்மெண்ட் வரலாறு எழுதியிருக்கிறார். அவர் ஒரு என்னன்னு சொன்னா அவர் சொன்னது 90களுக்கு அந்த இந்த கொலாப்ஸ் வர இந்தியா, சீனா, ரஷ்யா நாங்கள் ஒன்றிணைஞ்சு நிற்க வேணும். உண்மையா இன்னைக்கு பிரிக்ஸ் என்று சொல்லி உலகம் இன்னொரு வளத்தில போகுது. அது இன்னும் விஸ்தாரமா போக வேணும். ஆனா நாங்கள் இந்த பிரேசில் இந்த விஷயத்தை பார்க்க எது இப்ப வெனிசூலா விஷயத்தை பார்க்க அதுல நாங்கள் கவனமா இருக்கணும். சொல்லிக்க என்ன இப்படி சொல்றாருன்னு சொல்லி யாரும் யோசிக்கலாம். ஆனா நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டி இருக்குது. வெனிசூலா, கியூபா, மெக்சிகோ, இந்த கொலம்பியா, இந்த நாடுகள் மிகவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம். என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னா முழு லத்தீன் அமெரிக்காவிலும் ஒரு புரோகிரசிவ் முற்போக்கு வாசனை வீசுது. ஒரு தெரியும், அக்டோபர் புரட்சி முடிஞ்ச உடனே அக்டோபர் புரட்சி முடிகிற டைமில் அக்டோபர் புரட்சி ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்த நேரத்தில் லெனின் என்ன செய்கிறாருன்னு சொன்னா ஜெர்மனிக்கும் மற்ற பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கும் ஜெர்மனியின் கூட்டாளியா பல்கேரியா உட்பட இந்த சின்ன சின்ன நாடுகளுக்கும் இடையில நடந்த அந்த யுத்தத்தை நிப்பாட்டணும்னு சொல்றார். படையலங்க இருக்கையில அப்பதான் அவன் செம்படையை கட்டினும் இப்ப நாங்கள் யுத்தம் புரிகிற அளவில் இல்லை, இது ஒரு கேவலமான சமாதானமா இருந்தாலும் நாம செய்தாகும். அதுல அவன் ஜெர்மன்காரன் கம்பென்சேஷனும் கேட்பான், அவ்வளவு காசு கொடுக்கணும், அதையும் நாங்க கொடுக்கத்தான் வேணும் என்று சொல்லிக்க சில அதுல இருந்த தோழர்கள் அதை ஏற்றுக்கொள்ளு. பெரிய கம்யூனிஸ்ட் பார்ட்டிய மத்திய குழுவில் இருந்த தோழர்கள் ஏற்றுக்கொள்ளு. மாஸ்கோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி கமிட்டி ஏற்றுக்கொள்ள மத்திய குழுவின் முடிவை 1918ஆம் ஆண்டு லெனின் சொல்றார், நாங்கள் இப்ப சண்டைக்கு போனோம்னா சோவியத் யூனியன் போகும், இல்ல போகும், ஜெர்மனியில புரட்சி வரும் என்று சொல்லி சும்மா வாய்ச்சொல், அது குற்றம் புரட்சிகர வாய்ச்சொல். இந்த வாய்ச்சொல்லால விஷயத்தை வாயால வட சுடுறதைத்தான் சொன்னது. அப்போ அங்க அந்த புரட்சிக்குரிய சூழல் இல்லாம நாங்கள் இப்ப போய் ஜெர்மனியோட இது பண்ணா இப்ப கஷ்டப்பட்டு எழுப்பின இந்த விஷயம் தோல்வி அடையும். இன்னைக்கு அமெரிக்காண்ட டீப் ஸ்டேட்டானதை செய்யுதுன்னு சொல்லி சொன்னாலும் இந்த உலக ஒழுங்கில தன்னை ஆயத்தப்படுத்துறதுக்கு லத்தீன் அமெரிக்கா, ஏனென்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய வார்ஃபேர் அந்த 60ஆம் ஆண்டுல அந்த கிரைசிஸ் கெனடி காலத்துல நெருக்கடி மாதிரி இல்லை. அப்போ கொண்டு குர்ஷவ் உதவி செய்து மிசைலை கொண்டு கியூபாவில நிப்பாட்டி போட்டு நின்ற காலம். இன்றைக்கு ட்ரோன் வார் நடக்கிற காலம். இப்ப ஏற்கனவே சிவலிங்கம் தோழர் சொன்ன மாதிரி மின்சாரத்தையும் இதையும் டெலிபோனையும் நிப்பாட்டி போட்டு செய்கிறார், அதெல்லாம் சின்ன விஷயங்கள். ஆனபடியா இன்னைக்கு நான் பார்க்க எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. மதுரோ போனா பிறகும் மதுரோக்கு பதிலா வந்திருக்கிற அந்த பெண் தலைவர் அந்த செத்து போன அந்த அவ்வளவு பேருக்கும் கியூபா அவர் சொல்ற அவைய சொல்லி நம்ம இது எங்களோட ஃப்ரெட்டர்னல் ரிலேஷன்ஷிப், எங்களோட சர்வதேச சகோதரத்துவம், எங்களுடைய கியூபா தோழர்களும் எங்களுடைய வெனிசூலா தோழர்களும் இதுல இரண்டிருக்கீனும் என்று சொன்னது மாத்திரம் இல்ல, அவட தகப்பன் முதல் சிஐஏயால சித்திரவதை செய்து கொல்லப்பட்டாள். அவ அந்த இறந்து கண்ணீர் விட்ட அந்த பொம்பளைகளுக்கு அவைகளுக்கு சொல்றா, உங்கள எங்களோட அப்பாட முகத்தை பாக்குறேன், இந்த அம்மாட முகத்தை பாக்குறேன், ஒரு ஒரு உருக்கமா கதைச்சு இது நாங்கள் விடமாட்டேன், நாங்கள் எங்களுடைய சுயமரியாதை கௌரவத்தை காப்பாற்றுவோம் என்று இவ்வளவு இவ்வளவு அடாவடித்தனமாக 300-400 ஹெலிகாப்டரை வச்சு இதை செய்ததுக்கு பிறகும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள், அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். இதுல என்னன்னு சொன்னா எங்களை பொறுத்த மட்டும் கியூபா பாதுகாக்கப்பட வேணும், வெனிசூலா பாதுகாக்கப்பட வேணும், மெக்சிகோ பாதுகாக்கப்பட வேணும், கொலம்பியா பாதுகாக்கப்பட வேணும். அதுக்குள்ள ஒரே ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் பிரமாண்டமான நாடு பிரேசில் பாதுகாக்கப்பட வேணும். இது ஒரு தற்காலிகமாக இந்த நெருக்கடியில இருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு அவர்கள் சில சமரசங்களுக்கு போக வேண்டியதான் இருக்கும். இல்லையென்று இருக்கலாது, வச்சா குடும்பி அடிச்சா மொட்டி என்ற மாதிரி இருக்கலாது.
ஆனபடியா அவர்கள் போய் தங்களுக்கு தருணத்தை அவர்கள் உருவாக்கி கொள்ள வேணும். மக்கள் என்னன்னா லத்தீன் அமெரிக்க மக்களுடைய டிஎன்ஏலேயே அவர்களுடைய கம்பீரம் இருக்குது. அவர்கள் எப்பையும் அது இந்த சர்வதேச சகோதரத்துவம் என்றது சேகுவாராலும் பிடலால உருவாக்கப்பட்ட விஷயம் சும்மா இல்லை. அவர்கள் அந்த அவர்கள் எபோலா வந்த நேரம் மேற்கு ஆப்பிரிக்காவுக்கு வைத்தியர்கள் அனுப்பின ஆட்கள். அமெரிக்காவில அந்த கதரினா புயல் வந்த நேரம் கஸ்ட்ரோ கேட்டவர் உங்களுக்கு உதவி, உங்களுக்கு நாங்க வந்து வாலண்டியரா வேலை செய்ய வேண்டும். இந்த கொரோனா வந்த நேரம் இத்தாலிக்கும் மற்ற இடத்துக்கும் உதவி செய்து அது ஒரு மனித பண்பாட்டை உருவாக்கின ஒரு நாகரிகத்தை உலகம் முழுக்க பரப்புற இடம். அந்த வகையில வந்து இந்த நிலவரத்திலிருந்து வெளியில வாரதுக்கு உலகம் இன்னொரு உலக ஒழுங்குக்கு போக வேண்டிய தேவை இருக்குது. நான் திரும்ப திரும்ப யோசிக்கிறேன், புட்டின் என்ன புட்டினை நான் சொல்ல வரையில் எல்லாம் அவர் சோசியலிஸ்ட் உண்டோ மற்ற இதுண்டோ இதா சொல்ல வரையில். ஆனா ஏன் இந்த ரஷ்யாவுக்கு மேலே இவ்வளவு கோவம்? நான் பல தடவை கதைச்சிட்டேன். ஐரோப்பாவில் இருக்கிற தோழர்கள், ஜெர்மனியில் இருக்கிற தோழர்கள், இங்க கைசூன் வேலை செய்யாத தோழர், அவங்கட எண்ணெய் இல்லாட்டி அவங்கட இது இல்லாட்டி கைசூன் வேலை செய்யாது. அப்ப என்னத்துக்கு இவங்க செய்கிறாங்க? இவங்களுக்கு இன்னொரு ஆட்டம் வந்துடும் என்றொரு ஒரு பூதம் பிடிச்சு ஆட்டுது. மற்றதை பேராசை கொண்டு ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட மாஃபியாஸ் மாதிரிதான். வால் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்கு அமெரிக்காவில. அங்கே இருக்கிறவங்க உலகத்தை ரியல் எஸ்டேட்டா பாக்குறாங்க, ஆயுத வியாபாரத்துக்குரிய இடமா பாக்குறாங்க, குப்பை கொட்டுற இடமா பாக்குறாங்க. அவங்கள் அவங்களோட சிந்தனையிலிருந்து தான் எல்லாம் வருது. சரி, உலகத்தை பங்கு போடுறது, உலகத்துக்கு ஆயுத வியாபாரம் செய்கிறது, உலகத்தின் எண்ண வளங்களை சுரண்டுறது, இதுதான் அவங்களோட விஷயம். அப்ப இந்த ஆட்கள் ஸ்டேமர் கூட இப்ப நீங்க பாத்தீங்க சிம்பிளா தெரியும். பிபிசி எடுத்து பாருங்க. பிபிசி நாங்கள் சொல்லுவோம் பிபிசி பெரிய லிபரல் வேல்யூஸ்ல நல்ல வேல்யூஸ். நான் மற்ற பக்கத்தை நான் சொல்லல. இஸ்ரேல் காசா வார் ஒவ்வொரு நாளும் பாருங்க. இஸ்ரேல் காசா ஓர், இஸ்ரேலுக்கும் காசாக்கும் என்ன ஓரா நடக்குது? இது ஜேர்னலிசம். இது இஸ்ரேலுக்கும் காசாக்கும் ஓரா நடக்குது. உக்ரைனுக்கு போடுவாங்க, உக்ரைனின் நோ போடுவாங்க. ஆனா இதுல வந்து என்னன்னு சொன்னா இந்த மீடியாஸ் எல்லாம் ஒரு துரஷ்டவசமா நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். இன்றைக்கு இந்த மீடியாக்கள் ஈவன் நான் பார்க்கிறேன், இந்த கார்டியன் பேப்பர் கூட அந்த படங்கள் போடேக்க அந்த மதுரை கைது செய்து கொண்டு போற படத்தை தான் போடுது. இப்ப டாஸ் நாங்க ஷேர் பண்ணிடலாது. குளோபல் டைம்ஸும் டெலிசூரும் சில இந்தியன் மீடியாஸும் சொல்லுது விஷயம். ஆனா இந்த என்னன்னு சொன்னா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கே கணக்க சிக்கல்கள் இருக்கு. ஆனா உலகம் மாறப்போகுது என்ற பதட்டம் இவைக்குள்ள உருவாகிட்டு. உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முந்தி சீனா ஒரு பெரிய பரேட் நடத்திச்சு. அந்த பரேட் எல்லாம் பீதியத்தான் அவைக்கு ஏற்படுத்தி இருக்கு. மற்றபடி என்னன்னு சொன்னா ட்ரம்ப் ஒருக்கா சொல்றா சீனா நண்பேன்றார், இன்னொருக்கா சொல்றா சீனா பகைவன், மோடி எனக்கு புரண்டன்றார், பிறகு பகைவன்றார், 500 பில்லியன் 500 வீதம் டாக்ஸ் அடிப்பேன் என்று சொல்ற ஒரு தடுமாற்றத்துக்குள்ள அது இருக்குது. மற்றது இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா சீனாவின் பொருட்கள் தான் உலகத்தின் சண்டை முழுக்க கிடக்கு. ஐரோப்பாவிலும் அதான் கிடக்கு, வட அமெரிக்காவிலும் கிடக்கு. இந்தியாவின் ஐடி காரர் இல்லாம, அவங்க யூதர்களும் இருக்கிறாங்க, ஐடி காரர் இல்லாம அமெரிக்கா பங்கன் பண்ணிருக்கு. சரியோ, இப்ப சோவியத் யூனியனோட ரஷ்யாவோட அவங்க ஒப்பந்தம் செய்திருக்காங்க. இங்க உள்ள அது போனா அங்க அது டெவலப் ஆகும். அங்கே ஏற்கனவே ஒரு விஷயம் உலகத்திலே இது ஒரு பொய் இலை செய்விக்கிறோம். இந்த IMF, வேர்ல்ட் பேங்க் எல்லாம் இப்ப இவங்கள் இன்னொரு கரன்சியை மாத்தினாங்க. இது வெறும் பேப்பரா போய், டாலர் வெறும் பேப்பரா போய் உலகத்தின் 3ஆம் உலகத்தின் வளங்களையும் அமெரிக்காவின் பேப்பரையும் கொம்பைய பண்ணோம்னா அந்த பேப்பர் அமெரிக்காண்ட சொத்திலிருந்து என்ன வருது? அப்படி பார்த்தோம்னா இந்த ஆப்பிரிக்காவிலும் எங்களை மாதிரி 3ஆம் உலக நாடுகள்லையும் மற்ற நாடுகள்லையும் இருக்கிற வளங்கள், அந்த வளங்கள்ல இருந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா அதிண்ட பெருமதியில இருந்து பார்த்தா ஜுவான், ரூபிள், ரூபி என்று சொல்லி வந்ததுன்னா அது அப்படி பொறிஞ்சு கொட்டும். அதுதான் பிரச்சனை. ஆனபடிய நாங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாற்றத்துல வந்து நாங்கள் இதுல தெளிவா இருக்க வேணும்.
இங்க என்னன்னு சொல்லுச்சுன்னா இலங்கையில இருக்கக்கூடிய அரசாங்கத்தில கூட அவைக்கு விருப்பம் இருக்கும் இல்லை. ஏதோ ஒரு பல காலமா இருந்த ஒரு ஒப்பந்தம் உண்டு இலங்கையில இப்ப ரத்து செய்ய அமெரிக்காவோட இருக்கிற ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கு சொல்லியிருக்கு. மற்ற அது மாத்திரம் இல்லை. இங்க அவே அப்ப என்னன்னு சொன்னா இப்ப ஒரு பெரிய நெருக்கடி ஒன்று இன்னொரு பக்கத்துல வந்து இருக்கு. சர்வதேச சட்டம் என்றது ஒன்று இருக்கா, சர்வதேச சபை என்றொன்றுக்கு அர்த்தம் இருக்கா என்ற நிலவரத்தை எல்லாம் உருவாக்கி இருக்கிறபடியா ஒரு மாற்று ஏற்பாட்டை ஏற்கனவே அணிசேர இயக்கம் தொடங்கின மாதிரி இன்னொரு விதமான ஏற்பாட்டை உலகளாவின அளவில செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று தேவை எழுந்திருக்குது. கேஸ்ட்ரோ சொன்ன வசனத்தில் நான் சொல்றேன், வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று சொல்லி கேஸ்ட்ரோ சொன்னார். பட்டிஸ்டாவின் அந்த நீதிமன்றத்தில் வரலாறு மதுருவோவையும் வெனிசூலாவையும் விடுதலை செய்யும். நன்றி.